ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடுக்காக செம சூப்பரான ரொமான்ஸ் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ வந்து 2 மணி நேரம் ஆச்சு. ப்ரோமோட தேதி 11 to 14 பிப்ரவரின்னு போட்டிருக்காங்க. ப்ரோமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன ப்ரோமோ பார்த்தோம்ல, அதே தான். இப்போ ராகவ் வந்து அபிகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரூமுக்குள்ளார எல்லா டெக்கரேஷனும் பண்ணி வச்சுட்டு நிறையா திட்டம்லாம் போடுறாரு. அபி வந்ததுக்கப்புறம் இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு அப்படியே அவங்க ஃப்ரீஸ் ஆகி நிற்பாங்க. அப்போ அவங்க கண்ணத்தை பிடிச்சி அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாங்க. அபி நிற்கிறாங்க. அபிகிட்ட வந்து அப்படியே இவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த ரிங்கை எடுத்து இந்த ஏற்கனவே நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்து என் கூட நீ சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகுறாங்க. ரிங்கெல்லாம் போடுறது எல்லாமே ராகவ் வந்து அபியை வச்சு அப்படியே நினச்சி பார்த்துறாரு. வந்ததுக்கப்புறம் அப்படியே அவங்கள முதல்ல இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்து அப்படியே ஸ்ட்ரன்னாகி நிற்க வைக்கணும், அப்புறம் தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரூமை விட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வராரு. இங்கே ஹாலில் பார்த்தோம் அப்படின்னா பாட்டி, அதே நேரத்தில் மென்டல் முரளி, அஞ்சலி, இப்போ அப்புறம் பார்த்தோம்னா இந்த ஆண்டை பார்த்தா சுந்தரி உட்காந்துருக்காங்க, அந்த ஆண்டை பார்த்தோம்னா மனோகர் உட்காந்துருக்காங்க, ஆகாஷ் அனு நிற்கிறாங்க, பாட்டி இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா அபி வெளியிலேருந்து வராங்க. வரும்போதே ஒரு மாதிரி டயர்டாக தான் வராங்க. இப்போ ராகவ் ரொம்ப அன்பாக பார்க்குறாரு. அதோடு பார்த்தா அபியும் பார்க்குறாங்க. ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் இதெல்லாம் என்ன பண்ணி எப்படி சொல்கிறாரு, என்ன நடக்குதுங்கிறத. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.